ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். இஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழக்கமாக சொல்கிறத சொல்லிடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடித்த மாணவர்கள் 2 ஆண்டுக்கு மேல் ஆனவர்கள் பார்ட் டைம் பிஏ அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான தகவல்களோடு இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது எக்ஸ்க்ளூசிவாக டிப்ளமோ முடித்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகி பார்ட் டைம் பிஇ, ரெகுலராக படிக்கிற பிஇ மாதிரி பகுதி நேர பிஇ, ஈவினிங்கில் படிக்கிறது. ஈவினிங் 6லேருந்து 9 o'clock வரைக்கும் கிளாஸ் நடக்கும். ஸோ பகுதி நேர பிஇ, பார்ட் டைம் பிஇ படிக்க விருப்பமுள்ள மாணவர்களுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டோட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்க டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டுடைய சிம்பிள் போட்டு நான் போட்டதோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஐடிடி சிம்பிளும் போட்டிருக்கேன். அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிம்பிளும் போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னா மக்கள் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்குது. ஒன்று, +2 முடித்த மாணவர்கள் நேரடியாக 4 ஆண்டு இன்ஜினியரிங் சேர்றது. அது பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது டோட்டில் இருந்து கோஆர்டினேட் பண்ணி அனுப்பிச்சு அதை வந்து பேக் எண்ட்லேருந்து பண்ணுறாங்க. இது ஆன்லைன் ப்ராசஸ் தான். இரண்டாவது, டிப்ளமோ முடித்த மாணவர்கள், ஃப்ரெஷ்ஷாக டிப்ளமோ முடித்த மாணவர்கள் உடனே அந்த ஆண்டே லேட்டரல் என்ட்ரி சேருது, நேரடியாக 2ஆம் ஆண்டு சேருது. இது யாருன்னா ஃப்ரெஷ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ். டிப்ளமோ முடித்த உடனே அப்படியே டைரெக்டாக செகண்ட் இயர் சேருது. இவங்களுக்கு உண்டான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஏசி டெக், அதாவது அழகப்பா செட்டியார் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காரைக்குடியில் இருக்குது. அவங்க இந்த ப்ராசஸை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மூணாவது இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்ட் டைம் பிஇ ப்ராசஸ். இந்த பார்ட் டைம் பிஇங்கிறது டிப்ளமோ முடித்த பிறகு 2 ஆண்டுகள் கழித்து பகுதி நேரம் ஈவினிங்கில் படிக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை டோட்டுக்காக சிஐடி செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 3 வகையான இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரெகுலர் +2 முடித்த மாணவர்கள், அது டிஎன்இ அட்மிஷனில் நடக்கும் ஆன்லைன் ப்ராசஸ். இன்னொன்று டிப்ளமோ முடித்த மாணவர்கள், அதே டிஎன்இஏ மாதிரி டிஎன்எல்இஏன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக அவங்க பண்ணுவாங்க. அது அழகப்பா செட்டியார் காலேஜ் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. மூணாவது பார்ட் டைம் பி அட்மிஷன், இது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அவங்க சிம்பிளை நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டியூரேஷன் ஆஃப் பார்ட் டைம் பி பார்த்தீங்கன்னா அதே ரெகுலேஷன் மாதிரி தான். ரெகுலர் பி எப்படி 4 வருஷம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி பார்ட் டைம் பியுமே 4 வருஷம் தான் படிக்க போகிறாங்க. பட் சின்ன வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நேரடியாக ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து, ஏன்னா பார்ட் டைம்னால ஈவினிங் 3 to 6 தான், சாரி 6 to 9 தான் கிளாஸஸ் இருக்கிறதுனால அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை, அதே சிலபஸை கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி படிக்கிறதுனால இவங்க நேரடியாக கோர் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் டேரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்ட்ரீமுக்கும் அந்த ஸ்ட்ரீமுக்கு இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம். இதுவும் அதே 4 வருஷம் கோர்ஸ் தான். என்னென்ன கோர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 கோர்ஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இன்ஜினியரிங் நிறைய கோர்ஸஸ் இருந்தாலும் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு டோட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கோர்ஸஸ் தான் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சொல்லக்கூடிய கோர் இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடியது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசின்னு சொல்லக்கூடியது, சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த 5 கோர்சஸ் மட்டும்தான் பார்ட் டைமில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா கோர்சஸும் எல்லா கல்லூரிகளும் அவைலபிளாக இருக்காது. அது பற்றின விவரம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போக போக தெரிய ஆரம்பிக்கும். எலிஜிபிலிட்டி என்ன? ஸோ பேசிக்கே சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்ட் டைம் பி படிக்கணும்னா கண்டிப்பாக டிப்ளமா படிச்சிருக்கோம். 3 இயர் டிப்ளமா படிச்சிருக்கணும். அந்த டிப்ளமா எப்படிப்பட்ட டிப்ளமா இருக்கணும்னா, 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களாக இருந்தால் 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமா படிச்சிருக்கணும். அல்லது +2 முடித்த மாணவர்களாக இருந்தால் லேட்டர் என்ட்ரி படிப்பாங்க, 2 வருஷம் டிப்ளமா படிப்பாங்க. ஸோ 2 வருஷம் டிப்ளமா இருக்கலாம். அல்லது ஐடிஐ படித்த மாணவர்களாக இருந்தால் அவங்க 2 வகையாக சொல்லலாம். ஒன்று லேட்டர் என்ட்ரியில் சேர்ந்து 2 வருஷம் படிக்கலாம், அல்லது பார்ட் டைம் டிப்ளமா படிக்கலாம். டிப்ளமாலேயும் பார்ட் டைம் இருக்குது. அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட பாலிடெக்னிக்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது குறிப்பாக ஐடிஐ முடித்த மாணவர்களுக்காகவே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஐடிஐ முடிச்சுட்டு பார்ட் டைம் டிப்ளமா படித்தவர்களும் இதுக்கு எலிஜிபிள். அதுவும் டோட் ரெகனைஸ்ட் கோர்ஸ் தான். ஸோ அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இது போக சாண்ட்விச் டிப்ளமான்னு சில கோர்சஸ் இருக்குது. அதுவும் வந்து செலக்டிவ் பாலிடெக்னிக்ஸை மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சாண்ட்விச் டிப்ளமா படித்தவர்களும் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள்.
ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்புக்கு பிறகு 3 ஆண்டு படித்தவர்கள், +2 முடித்த பிறகு 2 ஆண்டு படித்தவர்கள், ஐடி படித்த பிறகு 2 ஆண்டுகள் லேட்டர் என்ட்ரியாவோ அல்லது பார்ட் டைமாவோ படித்தவர்கள், அதுபோக சாண்ட்விச் படித்தவங்க. இவங்க எல்லாருமே இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? ஏன்னா இது இது வந்து பர்டிகுலராக ஒர்க்கிங் பீப்புளுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால மெயின் கன்ஸ்டெயின் முக்கியமான ஒரு தடை இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ முடித்து குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால அதிகபட்சம் எத்தனை ஆண்டு வேணா இருக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ், மேக்ஸிமம் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், எத்தனை இயர்ஸ் ஆயிருந்தாலும் சரி. ஏன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ 2 வருஷம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு 2 வருஷம் ஆயிருக்கணும். 3ஆம் ஆண்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. இது வந்து மேஜரா எம்ப்ளாய் ஆனவங்களுக்கு, ஒர்க் பண்ற பீப்புளுக்கு அப்படிங்கிறதுனால இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க ஒர்க் பண்றது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். அது தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனமாக இருக்கலாம், இல்லை தனியார்கிட்ட ஒரு தனி மனிதன்கிட்ட நீங்கள் போய் வேலை செய்யலாம். சிவில் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு தனியாக கான்ட்ராக்டர்கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எங்கே வேணால் இல்லை வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மால் ஸ்கேலாக இருக்கலாம், மீடியம் ஸ்கேலாக இருக்கலாம், மைக்ரோ அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபுல் டைம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். அப்ரண்டிஸ் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ட்ரைனிங் அல்லது அப்ரண்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நான் டிப்ளமோ முடித்தேன், நான் ஒரு கம்பெனியில் போனேன், என்னை அப்ரண்டிஸாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஷீட் தான் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்குறாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. இது ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் முடித்த பிறகு 2 வருஷம் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்கணும். ஸோ இதை கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட்லி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருந்தால் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான கன்சர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். அதே மாதிரி எங்கள் அப்டிஷன் டைமில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்கன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எந்த கம்பெனியில், எந்த ஆர்கனைசேஷனில், எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன், நீங்கள் எந்த கல்லூரிக்கு எந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கல்லூரியிலேருந்து 120 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன். எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த காலேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் ஒர்க் பண்ணுற இடம் 120 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயராக இல்லை, நான் ஒர்க் பண்ணல எங்கேயுமே நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரிசைன் பண்ணிட்டேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மினிமம் 2 வருஷம் ஆயிருக்கணும். அதே மாதிரி 2 வருஷம் எங்கேயா கண்டிப்பாக ஒர்க் பண்ணி இருக்கணும். நீங்கள் முடிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு, 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சார், கடந்த 3 வருஷம் சும்மா இருக்குன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 2 இயர்ஸ் மினிமம் ஆகியிருக்கணும். அதே நேரத்தில் 2 இயர்ஸ் மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? 5 வருஷம் ஆச்சு நான் ஒர்க் பண்ணாமல் 5 வருஷம் சும்மாவே இருக்கேன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் இருக்குது. உங்கள் கட் ஆஃப் மார்க் ஒர்க் அவுட் பண்ணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் இருக்குது. அதுக்காக தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கு சீக்கிரமாக சீட் மெரிட்டில் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? நான் ஒர்க்கே பண்ணல சார், அப்போ நான் அப்ளை பண்ணக்கூடாது, தாராளமாக அப்ளை பண்ணேன். ஆனால் என்ன ஒரே கண்டிஷன், டிப்ளமோ முடிச்சு 2 வருஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான அடிஷ்னல் மார்க் உங்களுக்கு வராது. நீங்கள் டிப்ளமோவில் வாங்கின அக்ரிகேட் மார்க் மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த சீட் கிடைச்சுன்னா வாய்ப்புகள் சொல்ல முடியாது. அதனால் ஒர்க் பண்ணலன்னா அப்ளை பண்ணக்கூடாதுன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்ளை பண்ணலாம், ஆனால் மினிமம் 2 வருடம் ஆயிருக்கும். ஸோ ஒர்க் பண்ணாதவங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீடு தான், வீட்டை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வீட்டு அட்ரஸ் எங்கே வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் விரும்புகிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நேட்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் இதில் வருது. குறிப்பாக யாருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அவங்க 9, 10 டிப்ளமோ இந்த 3 தமிழ்நாட்டை படிச்சிருந்தா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ 3 வருடம், இந்த 3மே மொத்தம் 5 வருஷம், 9, 10 அண்ட் 3. இது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி தேவையில்லை. இதே பிற மாநிலத்தவர்களாக இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்காரங்களாக இருக்காங்க, இங்கே மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க ஏதோ ஒரு பர்பஸுக்காக, ஜாபுக்காக ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறாங்க, அவங்க 9th, 10th, 11th, 12th அண்ட் டிப்ளமா இது எல்லாமே தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா அவங்களுக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வேறு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வேறு ஸ்டேட்டுக்கு போயிருக்கலாம். ஓகேங்களா? இல்லது அவங்க பேரண்ட்ஸுடைய ஃபேமிலி கன்சர்ன்ஸுக்காக வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போயிருக்கலாம். ஸோ வேறு ஸ்டேட் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிற மாநிலத்துக்கு சென்று அங்கே 9, 10, 11, 12 டிப்ளமா படிச்சிருந்தா எலிஜிபிள். ஆனால் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட், நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான், என் பிறப்பு தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அவ்வளோதான்.
இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கம்யூனல் ரிசர்வேஷன் பாலிசிக்கு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்சஸ் எல்லா காலேஜுமே அவைலபிளாக இருக்கா சார்? தமிழ்நாட்டில் தான் நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்காங்க? கண்டிப்பாக இல்லை. குறிப்பிட்ட கோர்ஸ் குறிப்பிட்ட காலேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த லிஸ்ட் தான் இப்போ நம்ம உங்களுக்கு போட்டிருக்கோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கல்லூரிகளில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், ஜிசிஇ திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே தனியார் கல்லூரிகள் கிடையாது. ஒன்று அரசு கல்லூரிகளாக இருக்கலாம், அல்லது சிஐடி மாதிரி, தியாகராஜர் காலேஜ் மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருக்கலாமே தவிர தனியார் கல்லூரிகளுக்கு இங்கே இடம் கிடையாது. முழுக்க முழுக்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூட்ஸில் உங்களுக்கு பார்ட் டைம் கிடையாது. இல்லை, இது கிளியராக இருங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் பகுதிக்கு எது நேராக இருக்கோ அந்த கல்லூரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அட்மிஷன் பண்ணலாம். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், ஜிசிடி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், ஜிசிஇ திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அப்புறம் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. இந்த 7 கல்லூரிகள் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் 7 கல்லூரிகள். ஜிசி பர்கூர், ஜிசிடி கோயம்புத்தூர், சிஐடி டெக் கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், ஜிசிஇ திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை அண்ட் ஏசி டெக் அதுன்னு சொல்லுவாங்க, அழகப்பா செட்டியார் காலேஜ் காரைக்குடி. இந்த 7 கல்லூரிகளில் ட்ரிபிள் இ கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ. இது இந்த 5 கல்லூரிகள் தான். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம், ஜிசி திருநெல்வேலி, அழகப்பா செட்டியார் காலேஜ் காரைக்குடி. இந்த 5 கல்லூரிகளில் மட்டும்தான் இசிஇ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. கடைசியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? இந்த கல்லூரிகளில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதையுமே உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவோம் பாருங்கள். அதாவது தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2 கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 40 சீட்டு, இசிஇ பொறுத்த வரைக்கும் 30 சீட்டு. அதே மாதிரி ஜிசி பர்கூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ மட்டும்தான் இருக்குது, 40 சீட்டு. ஜிசி சேலத்தை பொறுத்த வரைக்கும் 4 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். 60 60 60 60 இப்படி கொடுத்துட்டு பாருங்க. ஒவ்வொரு காலேஜ்லையும் எந்தெந்த பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை சீட் இருக்குங்கிறது இந்த சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். சரிங்களா? ஸோ ஜிசி திருநெல்வேலியில் மட்டும்தான் 5 கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. மற்ற எல்லா கல்லூரிகளையும் 3, 4 அல்லது 1 கோர்ஸ் அல்லது 2 கோர்ஸ் அப்படி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சீட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 27 சீட்டு, அதாவது தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் 27 27 27 சீட் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 63 சீட் உங்களுக்கு சிஐடியில் அதே 3 கோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டிப்ளமான்னு சொல்லிட்டோம். டிப்ளமாலே பார்த்தீங்கன்னா சிவில் மட்டும் இல்லை, சிவில் சார்ந்த சில டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதாவது டிப்ளமா இன் சிவில் டிசின்னு சொல்லுவோம், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்தது டிப்ளமா இன் சிவில் அண்ட் ரூரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் வித் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப், சிவில் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸு, ஆர்கிடெக்சர் சாண்ட்விச் கோர்ஸு, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ரூரல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் டிசைனிங் டிப்ளமா ரெகுலர் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது. ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஷிப்லேயே சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் படித்த அனைவருமே நீங்கள் பிஇ சிவில் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமா சிவில் மட்டும்தான் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கோர்சஸில் எந்த கோர்ஸ் நீங்கள் டிப்ளமா 3 இயர் ரெகுலர் கோர்ஸோ இல்லை லேட்டர் என்ட்ரி ஆகவோ இல்லை சாண்ட்விச் ஆகவோ இல்லை ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிருந்தாலும் டிப்ளமா இந்த கோர்சஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் சிவில் இன்ஜினியரிங் பார்ட் டைம் பிஇ. அதே மாதிரி பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது பெரிய லிஸ்ட்டு. ஸோ படித்தா அதுக்கே டைம் ஆகி போயிடும். நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ கோர்சஸில் இருக்கக்கூடிய டிப்ளமா முடித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ட்ரிபிள் இ
இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 3 கோர்ஸுக்குமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த செட் ஆஃப் கோர்சஸில் எந்த கோர்ஸ் படித்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் பிஏ ட்ரிபிள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இசிஇக்கும் அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா ட்ரிபிள்இக்கும் அப்ளை பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்இக்கும் அப்ளை பண்ணலாம், இசிக்கும் அப்ளை பண்ணலாம். அதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற அந்த சர்க்கியூட் பிரான்ச்சுக்குள்ளார வர்றதுனால இந்த இந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் யூஆர் எலிஜிபிள் டு ஸ்டடி இந்த 3 கோர்சஸ் ட்ரிபிள்இ, இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த சீட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த 60 சீட்டு, 30 சீட்டு, 40 சீட்டு, 63 சீட்டுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து கேட்டகரி எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 கேட்டகரியாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. நம்பர் 1ங்கிறது ஸ்பெஷல் ரெசர்வேஷன் கோட்டா. இது எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்காக, ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாங்கிறது திரும்ப திரும்ப சொன்னோம், மெடிக்கலி இருக்கக்கூடியவங்களுக்காக தான். 2வது டீச்சர் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டோ அல்லது ப்ரைவேட் காலேஜஸ்லையோ, அந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்காக இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், ஐடிஐயாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். டிப்ளமோ முடித்த மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, சாரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்ட் டைம் பிஇக்கு டீச்சர் கோட்டால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கு, சரிங்களா? ஸோ பாலிடெக்னிக் அது செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருக்கலாம், எய்டடாக இருக்கலாம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்காக இருக்கலாம், அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அது எய்டடாக இருக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜாக கூட இருக்கலாம். நீங்கள் லேப் டெக்னீஷியனாவோ நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாப் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கல்லூரியிலேருந்து நீங்கள் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் டீச்சர் கோட்டாவில் வரும். உங்களுக்கு 10% சீட் வேகன்சி தனியாக இருக்கும். 10% கோட்டா தனியாக உங்களுக்குன்னு வச்சுருவாங்க. இது போக வரக்கூடியது ஜென்ரல் கோட்டா. இப்போ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இந்த மாதம் ஜூன் 27th லாஸ்ட் டேட்டு. 5 மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி ஆகணும். ஸோ 28லேருந்து 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் நடக்க போகுது. அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது 5ஆம் தேதி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும், டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னு நீங்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாட்களில் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டுக்காக சிஐடி பண்ணுறதுனால நீங்கள் சிஐடிக்கு நேரில் போயோ அல்லது ஆன்லைன் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் 10ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு யாருக்கு எந்த ரேங்க்ல லிஸ்ட் வந்திருக்கோ நீங்கள் என்ன செய்யணும், கவுன்சிலிங் ஃபீன்னு ஒரு ஃபீ பே பண்ணணும். அதை பற்றின விவரம் அடுத்த ஸ்லைட்ஸில் வரும். ஸோ கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை உங்கள் கோட்டாவுக்கு பொறுத்தவரைக்கும் எண்ணிக்கை ஜென்ரலாக இல்லை ஸ்பெஷலைசேஷனாக டீச்சிங் கோட்டாங்கிறத பொறுத்து 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு உங்கள் டென்டேட்டிவ் அண்டு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துடும் ஜென்ரல் கோட்டாவுக்கு. அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபைனல் பண்ண பிறகு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எல்லாருக்குமே, அதாவது ஜென்ரல் கோட்டா, டீச்சிங் கோட்டா அண்ட் ஸ்பெஷலைசேஷன் கோட்டா இவங்க எல்லாருக்குமே 15th உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? டாக்குமெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் அப்ளை பண்ணால் மினிமம் இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டணும். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எல்சி மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே. பட் இதில் 10th முடிச்சுட்டு டிப்ளமா நேரடியாக படித்தவங்களுக்கு +2 மார்க் ஷீட் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவங்க அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் 10th படிச்சுட்டு நேராக 3 வருஷம் படித்தேன், என்கிட்ட +2 சர்டிஃபிகேட்ல கவலைப்பட தேவையில்ல. 10th முடிச்சுட்டு நேராக டிப்ளமா பண்ணிங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நேரடியாக டிப்ளமா சர்டிஃபிகேட் தான். லேட்டர் என்ட்ரி படித்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு +2 சர்டிஃபிகேட்டு சேர்ந்து வரும். ஏன்னா +2 சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்களுக்கு லேட்டர் என்ட்ரி 2 வருஷத்துக்கு எடுத்துக்குவாங்க. 10th சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டு +2 சர்டிஃபிகேட் இல்லை சார் நான் தொலைச்சிட்டேன், நான் டிப்ளமா நான் 2 வருஷம் லேட்டர் என்ட்ரி படிச்சிருக்கேன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ 10th முடிச்சு டிப்ளமா நேரடியாக போனவங்க 10th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, டிப்ளமா. லேட்டர் என்ட்ரி படித்தவங்க தான் 10th +2 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, டிப்ளமா. ஓகேங்களா? இது கண்டிப்பாக இருக்கணும். டிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு, ஏன்னா இதில் சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமா மட்டும் தான் படிச்சிருக்கிறேன், நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 5 வருஷம் 10 வருஷம், அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டிப்ளமா பாஸ் பண்ண காலேஜில் உங்களுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் டிசி கொடுத்துருப்போம், டிப்ளமா சர்டிஃபிகேட் கூட டிசி கொடுத்துருப்போம், அந்த டிசி கையில் இருந்தால் போதும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, டிப்ளமா முடிச்ச பிறகு ஏதாவது வேறு கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெகுலர் கோர்ஸஸாகவே வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஒரு கிராஜுவேஷன் கூட பண்ணியிருக்கலாம், அல்லது போஸ்ட் டிப்ளமா படிச்சிருக்கலாம், லா கூட படிச்சிருக்கலாம். ஓகேவா? எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால ஆள் படிச்சுக்கலாம். நீங்கள் அது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக படித்து முடிச்சிருக்கிறீங்க. படித்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் கடைசியாக என்ன கோர்ஸ் பண்ணீங்களோ, லாவாக இருந்தால் சரி,
இல்லை ஏதோ ஒரு கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் டிப்ளமா இருந்தாலும் சரி, அந்த கல்லூரி கொடுக்குற டிசி தான் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அந்த டிசி தான் வேணும். இதுக்காக நீங்கள் டிப்ளமோவில் போய் திரும்ப டிசி கேட்க முடியாது. டிப்ளமோ காலேஜில் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் இதுக்கப்புறம் படிச்சிருந்தாலும் தப்பே கிடையாது. அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு உண்டான டிசி உங்கள் கையில் இருக்கணும். அப்புறம் டிப்ளமா கன்சல்டேட் மார்க் ஷீட்டு. கன்சல்டேட் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு 6 செமஸ்டர் மார்க்கும் வந்துடும். லேட்டர் என்ட்ரியாக இருந்தால் 4 செமஸ்டர் மார்க் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து 6th வரைக்கும் 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டு வேணும். லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் 3, 4, 5, 6 இந்த 4 மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டிப்ளமா சர்டிஃபிகேட், டிப்ளமாவுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட், உங்கள் ஃபோட்டோ போட்டு வந்திருக்கும் அந்த சர்டிஃபிகேட். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு சின்னதாக வந்திருக்கும், அது கொடுக்கக்கூடாது. உங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டு டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் இருந்து உங்களுடைய ஃபோட்டோ போட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லை, டைரக்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக 2 வருஷம் ஆயிருக்குன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும். ஒருவேளை யாராவது வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கல்லூரியை கான்டாக்ட் பண்ணி போய் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் எலிஜிபிலிட்டி தேவைப்பட்டால் நேட்டிவ் டிகிரி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட்டால் அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகேவா? ஒர்க் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இது பர்டிகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தான். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் எம்ப்ளாயர், உங்களுடைய முதலாளி எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களிடமிருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆகணும். இவர் பார்ட் டைம் பி படிக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்க. அப்புறம் அவங்க கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ, டிஎன்ஜிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோ, இல்லை டின் நம்பர் சர்டிஃபிகேட்டோ, லைசன்ஸ் நம்பரோ, இல்லை சப்போஸ் அவங்க வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க சேல் டேக்ஸ் ரிசிப்டோ, இல்லை ஜிஎஸ்டி ரிசிப்டோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும். அதாவது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி இப்போ எஸ்எஸ்ஐ இல்லை வந்து மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அவங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுடைய காப்பி கண்டிப்பாக வேணும். இல்லை ஒரு தனியாக இருக்கிற தனியாக ப்ரைவேட் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம். நான் தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இவர் சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு லைசன்ஸ் சிவில் இன்ஜினியர், அதாவது லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லைசன்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த லைசன்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இருக்கும். அதோடைய காப்பி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2, 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அத்தனை பழைய கம்பெனிகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும். ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுற சர்டிஃபிகேட் இல்லாமல் ப்ரீவியஸாக சப்போஸ் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 வருஷம் நான் 3 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மீதி 2 ஆர்கனைசேஷனுடைய சர்டிஃபிகேட்ஸ் வேணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறது எதுக்காகனா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, உங்கள் டிப்ளமா மார்க் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் மார்க் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஆடப் ஆகும். அதுக்காக தான் சர்டிஃபிகேட் கேட்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் வைக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வச்ச சர்டிஃபிகேட் உண்டான மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குவாங்க. சர்டிஃபிகேட் வைக்காதுக்கு உங்களுக்கு மார்க் வராது. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 வருஷம் தான் சர்டிஃபிகேட் இருக்குன்னா 8 வருஷம் உங்களுக்கு கணக்கில் வராது. ஸோ அது கிளியராக புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்குவோம். அதே மாதிரி சேலரி சர்டிஃபிகேட், கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு சேலரி சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த போன மாதத்துடைய, அதாவது மே மாதத்துடைய சேலரி ஸ்லிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணேன் சார், 3 வருஷம் இல்லை 5 வருஷம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃபாக உங்களுடைய விசா, உங்கள் விசா ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பாங்க. இந்த நாட்டில் நான் ஒர்க் பண்ணங்கிறதுக்கு விசா ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த விசா ஸ்டாம்பிங்கும் பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங்கும் கண்டிப்பாக வேணும். அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்தால் பெட்டர். சர்டிஃபிகேட் இருந்தால் பெட்டர். ஓகேவா? இந்த விசா ஸ்டாம்பிங் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அப்ராடில் நீங்கள் ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கணக்கில் வராது. ஓகேவா? இது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் உங்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி சைன் பண்ணி பிளாக் கலரில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க, ஒரு காப்பி கையில் வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி ஒரு செட்டு ரெடியாக வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்த 1 or 2 ஸ்லைட்ஸ் அந்த லிங்க் சொல்லியிருப்போம். அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எஸ்சி கேண்டிடேட்ஸ் அந்த 300 ருபீஸும், அதர் கம்யூனிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தால் 600 ருபீஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இதுவுமே ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணணும். அப்புறம் சொன்னோம் இல்லையா, ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் லிஸ்ட் அந்த நேமில் வந்துச்சு, நீங்கள் செலக்டட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங் ஃபீன்னு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும்.
அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஆர்னா 1100 ருபீஸும், மற்ற கம்யூனிட்டிக்கு 5300 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபுள். நீங்கள் சப்போஸ் காலேஜ் சீட் கிடச்சி போயிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரைட் சைடில் பாருங்கள், hptbe-tnea.com. இதுதான் அந்த வெப் போர்ட்டு. இந்த வெப் போர்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் போட முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவரால் கோஆர்டினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஐடி பண்ணுறதுனால நீங்கள் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சிஐடியோடைய வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். சிஐடின்னு ஆக்சுவலாக ptb-tnea.com போட்டிங்கன்னா சிஐடி லோகோவில் இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாக்குமெண்ட்ஸ் இது இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அப்ளை பண்ணதாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்களா இருந்தால் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபும் மேலே கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் பர்டிகுலர் ஃபார்மெட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ விவர்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனாகும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கேனும் இன்னும் தகவல்கள் பர்சனலாக தேவைப்படுது, 1-to-1 அவங்க வந்து உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண சார், நாங்கள் வந்து 1-to-1 வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக வந்து எங்களிடம் உங்களுடைய கவுன்சிலிங்கோ கைடன்ஸோ வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை தயாரித்து உங்களோட சந்திக்கும் வரை விடைபெறுவது கைடன்ஸ் பை ஜிகே. Until then, take care. All the best. Thank you very much.